ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ வருது? இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 16/7/2026 இரவு 7:37 வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து இந்த ஆடி மாதம் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கு, சூரியன் கூட சேர்ந்து இருக்கு, அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு, அதுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்கு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராருங்க. சுக்கிரன் நீச்சமாயி நீச்சபங்க ராஜ யோகம் பெறுறது. அது ஒரு நல்ல அமைப்புங்க. பொதுவாவே கிரக பலன்கள் வந்து மகர ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்கன்னா, "நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க பணம் வரும்னு சொல்றீங்க, ஆனா வரமாட்டேங்குது." அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட நான் கமெண்ட்ஸ்ல போய் கேட்டா, பதில் கேட்டா, "என்ன வேலை பார்க்குறீங்கன்னா?" "வீட்ல சும்மா தான் இருக்கேன்." அப்படிங்கிறாங்க. சும்மா இருந்தா எப்படி காசு வரும்? ஏதாவது வேலைக்கு போங்க. அந்த அதாவதுங்க பொதுவாவே கிரகங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தாது. எப்பவுமே கஷ்டப்படுத்தாது. உங்களுக்கு பாடத்த தான் இது பண்ணும். நமக்குன்னு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அந்த நாலேட்ஜ யூஸ் பண்ணி எப்படி ஒரு விஷயத்த செய்யறது? எப்படி சேஃபா வர்றது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுமையா சிந்திச்சு செயல்படல அப்படின்னா, கட்டாயம் நம்ம தான் அந்த கஷ்டத்துக்கு காரணம். நம்ம 7:30 சனியோ அல்லது குருவோ மத்த எந்த கிரகமுமே காரணமா இருக்காது. சரிங்களா? அதாவது பொதுவா 90% எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா, ஏதாவது ஒரு வொர்க் செய்றீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து நமக்கு கிரகம் நல்ல பொசிஷன்ல வரும்போது, அதுக்குண்டான பலாபலன்கள் 100% கிடைக்கும். நம்ம வந்து என்னன்னா, விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு இருக்கு, நீசபங்க ராஜ யோகம் இருக்கு அப்டின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த யோகம் வரணும்னா, காசு பணமாவும் வரலாம். வேற எந்த முறையிலயும் வரலாம். அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி வரும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து காசு பணமா தான் வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலாம். அதே நேரத்துல ஒரு வொர்க் பண்ற ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, 15,000 சேலரில இருந்து 20,000 சேலரிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மேனுக்கு 100 கோடி கிடைக்கிறதா அவங்களுக்கு ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம். இது மாரி ஆளுக்கு தகுந்த மாரி தான் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நம்ம என்ன செய்றோமோ, அந்த செயல்பாட்டுக்கு தகுந்த மாரி தான் நமக்கு யோகமும் வேலை செய்யும். அதனால தான் நான் சொல்றது, கடுமையாக உழைங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு. நீங்க முயற்சி பண்ணி, பண்ணி ஏதாவது ஒரு இதுல வந்து என்னன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுவே சந்தோஷம் தான் எனக்கு. சரிங்களா? உங்களுடைய அமைப்புப்படி பிசினஸுக்கு எப்படி இருக்கு? தொழிலுக்கு எப்படி இருக்குன்னா, மிக சிறப்பாக இருக்கு. 10 குடையவர் தான் நீச்சமாகுறாரு. நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. அப்ப தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, வருமான ஸ்தானத்துல தான் உங்களுக்கு ஆல்ரெடி ராகு இருக்குது. பணம் வந்து பல வகைகள்ல வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பண நெருக்கடிகள்லாம் மாறி, நல்ல காசு பணம், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மூலியமா ஆதாயம், புது பார்ட்னர் கிடைக்கிறது, தொழில தொடங்குறதுக்கு உண்டான காலகட்டம், இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள். நெறைய அலைஞ்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம பிசினஸ்ன்னு இது கடினமான உழைப்ப போட வேண்டிய காலகட்டமா இது இருக்கு. நெறைய ஆர்டர்ஸ் வருது. நெறைய புது புது ப்ராஜெக்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து மகர ராசிக்கு இருக்கும். எல்லாமே வருமானத்த நோக்கி தான் உங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும். நல்ல காசு பணம், நல்ல லாபம். ஏன்னா குரு லாப ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால லாபம் கிடைக்கும். உங்களுக்கு 11 கூடையவர் வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. புதன் கூட சேர்ந்திருக்காரு. புதன் வந்து உங்களுக்கு 9 கூடையவர், பாக்கியாதிபதி. அப்ப பாக்கியாதிபதியும், லாபஸ்தான அதிபதியும் சேர்றதே வந்து ஒரு நல்ல யோகம் தான். 9, 10 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. அதாவது 10ஆம் அதிபதி 9ல போகும்போது, அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் உங்களுக்கு தொழில் சார்ந்து கட்டாயம் ஒரு யோகம் உறுதியாக உண்டு. அத நீங்க நம்பணும். வேலையில இருக்கிறவங்க, ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமென்ட். இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயத்துலருந்து உங்களுக்கு நீங்க எதிர்பாராத ரூபத்துல கட்டாயம் ஒரு பண வரவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நல்ல அமைப்புகளும் இருக்கு. இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருந்தாலும், இனிமேல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்.
கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் குடுப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் குடுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் வளர்றதுக்கு உத்வேகப்படுத்துவாங்க. அதே மாரி வெளிநாடுகள் போறது, வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல விஷயங்கள் கட்டாயம் வேலையில இருக்கவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாரி ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குங்க. நீங்க பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாரி நீங்க வந்து என்ன 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண்ணு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் இருக்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாயும், புதனும் சேருது. அப்ப நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிளட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின்னு, ஹேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். 6ஆம் இடம் தான் நோயி. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அது உடனடியா நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அத முத்த விட்டீங்க அப்டின்னா பெரிய லெவல்ல செலவாகும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த மாசம் வந்து இந்த கண்ணு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி பார்த்துக்கங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த மாசம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கும். கடன வந்து தள்ளுபடி பண்றதுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு சோர்ஸ் கடன கட்டுறதுக்கு திடீர்னு உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய கடன்லேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்தில சண்டை சச்சரவுகள் வரும். செவ்வாயும், புதனும் சேரும்போது செவ்வாயும், புதனும் சேரும்போது சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி. செவ்வாய் வந்து 11க்கு நெருக்கமான நபர்களுடையே வந்து சண்டை சச்சரவுகள், அதே மாரி தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. இந்த மாரி விஷயங்கள தவிர்த்துருங்க. ஏன் அப்டின்னா, செவ்வாய், புதனும் சேர்க்கை வந்து என்னன்னா, காசு பணத்துக்கு நல்லது. மத்த விஷயங்களுக்கு உறவுகள்ல வந்து பெரும் விரிசல். உறவுகள் அப்டின்னா நண்பர்களாக இருக்கலாம், அல்லதுக்கு மனதுக்கு பிடித்தவங்களா இருக்கலாம். உறவுகள்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சம்மந்தப்பட்ட அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட ஒன்று விட்ட உறவினர், கசின்ஸ் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ரிலேஷன்ஷிப்போ, அல்லது பெண்களாக இருந்தால் கணவர், இந்த மாரி விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வரும். அதனால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் போடாதீங்க. ஆமாங்க, இல்லைங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிறணும். இல்ல அப்டின்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கும். ஆனா உங்களுக்கு ஃபேவரா தான் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நடக்க போதுங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது அந்த மாரி இருக்கு. அதனால பெண்கள பொறுத்தவரைக்கும், மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். எல்லாமே கை குடுக்கும். சக்சஸ் காரிய வெற்றி, காரிய விஜயம், அ காரிய வெற்றி. தொட்ட எந்த விஷயம் தொட்டாலும் அதுல சக்சஸ் கிடைச்சிரும். ஒரு புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். காசு, பணம் அப்படிங்கிறது கை மேல வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்தில இருக்கறனால, தாராளமா அதுல பண்ணுங்க. செவ்வாயும், புதனும் சேர்றதுனால கணவருடைய வாக்குவாதம் கூடாது. கணவர்கிட்ட போய் சண்டை சச்சரவுகள் கூடாது. அனுசரணையா இருக்கணும். அவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல வந்து சூரியனும், குருவும் சேர்றதுனால புதுசா பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வொர்க்கிங் பார்ட்னரா ஆகலாம். நீங்க வொர்க்கிங் பார்ட்னரா ஆயிக்கலாம். இல்ல உங்களோட முதலீடுகள பண்ணி வேற யாராவது வொர்க்கிங் பார்ட்னரா நீங்க சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அது கூட வந்து பார்ட்னர் வழி ஆதாயம், சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு. புதுசா நீங்க ஒரு விஷயத்த தொடங்குறது, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆடை, ஆபரண சேர்க்கை இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல கேதுவும், அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கனால, கணவர் வழி சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரிவுகள் அல்லது அவருடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாவே மருத்துவ செலவு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு. அதனால கவனமா செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி விஷயங்கள்ல. அது ஏதாவது ஒரு மனச்சுமையோ, மனக்கவலையோ ஏற்படுத்தி குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது 3ஆம் இடத்துல சனி இருக்கனால, உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் டீல் பண்றீங்கன்னா, கவனமா டீல் பண்ணுங்க. ஆனா இந்த மாசம் காசு பணம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல 10 குடையவர் செவ்வாயோட சேரும்போது ரியல் எஸ்டேட்டு இந்த மாரி விஷயங்கள்ல நல்ல காசு பணம் பார்க்கலாம். லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குலலாம் வந்துரும். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியும், உழைப்பும் போடும்போது கட்டாயம் வந்துரும் உங்களுக்கு. முக்கியமா கமிஷன் சார்ந்தது. ரியல் எஸ்டேட்டுன்னு மட்டும் கிடையாது. செவ்வாய் அப்படிங்கிறனால இந்த ரியல் எஸ்டேட் சொல்றேன். ஆனா, கமிஷன் சார்ந்த எந்த ஒரு விஷயமுமே, ஒரு டீலிங்க முடிச்சு குடுக்குறது, ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து குடுக்குறது, அது மூலியமா காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம்
சூப்பரா உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உழைப்பே போடாம, பெரிய லெவல்ல உழைப்பு போடாம, ஒரு சின்ன முயற்சிக்கே பெரும் தொகை உங்களுக்கு கைமாறுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம வந்து யோசிச்சு செயல்படுத்துங்க. செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. காசு பணம் கட்டாயம் உங்களுக்கு வந்துரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அபாரமான வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். யூஸ் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்போ அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுடைய திறமைகள வெளிக்காட்டுங்க. இதுல வந்து என்னன்னா, வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள பண்றது, அதேமாரி சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல ஸ்டாரா மாறுறது, அது நீங்க மியூசிக்கா இருந்தாலும் சரி, டான்ஸ் ஃபீல்டா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. ஒரு ஃபேமஸான ஒரு புகழ், பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அவார்டு இந்த மாரிலாம் கிடைக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்க முடியும். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ். நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு மத்தவங்க பாராட்டுவாங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள தவிர்க்கிறது நல்லது. சூரியனும், குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல பதவி ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு உங்களை மாற்றினாலும், அங்க நல்ல வருமானம் வரக்கூடியது. நல்ல நிம்மதியானது, மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல போஸ்டிங் கிடைக்கும். நல்ல சிறப்பா பணியாற்றுறது. அதேமாரி உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள்லாம் இல்லாம, ரொம்ப ரிலாக்ஸா வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அற்புதமாக இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும், குருவும் சேர்ந்திருக்கு. உங்களுடைய பெயர், புகழ் எல்லாமே வரும். அதேமாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சேம் டைம் மீம்ஸு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையும். அது மூலியமா நல்ல வளர்ச்சி, கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தடுத்த லெவல்ல வளர்றதுக்கு, ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவிக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில ஒரு பேரு, புகழ் கிடைக்கிறது, மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்குறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் மீடியா உருவாக்கி, அதுல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. அதாவது ரீல்ஸாவோ அல்லது ஷார்ட்ஸாவோ அந்த மாரிலாம் போடும்போது, இன்னும் நீங்க உங்களுக்கு பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கும். மத்த டைம்ல போட்டிருப்பீங்க. ஆனா இந்த டைம்ல போடுறதா ஈஸியா ரீச் ஆகும். ஏன்னா சூரியனும், குருவும், புதனும் உங்களுடைய ராசிய பார்க்குறாங்க. அதனால இந்த அமைப்புகள் நல்லா இருக்கு. 2ல இருக்கக்கூடிய ராகு நல்ல தனச்சேர்க்கையும், திடீர் வருமானத்தையும், பெரிய பெரிய டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து குடுக்குறதுக்கு இந்த 2ல இருக்கக்கூடிய ராகு இதா இருக்கும். உங்களுக்கு சிறப்பான அமைப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. பொதுவாவே மகர ராசிக்கு ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்த பொருளாதார வாழ்க்கை, பேரு, புகழ் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு குருநாதர ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஒரு குருநாதர பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான்.
சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் வந்து ஆல்ரெடி வந்து கடகத்தில் புதன் வந்து வக்ரமாக இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள். அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் அப்படியே மேலே 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 வந்துட்டு இருக்கிற காலம். அப்போது இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். ஸோ 3ஆம் 12ஆம் இடத்துக்குரியவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கமாகிறார் 7ஆம் இடத்துல. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆற போட்டுருங்க.
ஏன்னா மகரம்க்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடும், திருமணம் நடக்கும், புதுசாக பிஸ்னஸ் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. இது எல்லாமே வந்து இந்த வருடத்தில் நடக்கும்னு சொன்னால், ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்குரிய சூரியன் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு, 7ல் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து செவ்வாய் புதன் இணைவும் இருக்கு. உங்களுக்கு மணி ஃப்ளோ வரும், அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. இப்போ குரு வந்து அஸ்தங்கம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தீக்காயங்கள் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமையல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக சமையல் பண்ணுங்கள். பெருசாக பாதிப்பெல்லாம் இல்லை, அடிக்கடி ஏதாவது தீக்காயம் படுறது, வெட்டுக்காயம் இது பண்ணுறது, இதெல்லாமே வந்து மகரத்துக்கு நடக்கும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணும்போது, வண்டியில் போகும்போது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செவ்வாயும் அங்கே தான் இருக்காங்க. ஹார்ட்டில் வந்து தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஸ்பீட். அப்போ வந்து அந்த படபடப்பெல்லாம் வேண்டாம். நுரையீரல் பாதிக்கப்படும். ஸோ கோல்டான ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக பணம் வரும், பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வரும், எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் அடுத்த லெவல் ஆஃப் முடிவுகள் இந்த மாதத்தில் எடுக்காமல் கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகிறது நல்லது. புதுசாக இடம் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள், கடன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த இடத்த முடிப்பீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏதோ ஒரு வருமானம் பணமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு புதிய தொழிலாகவோ இல்லை நீங்கள் இடமாகவோ வாங்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் பொறுமை தேவை. முன்னாடி பிளான் பண்ணி ஓகே நான் இதான் வாங்கணும், ஆடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கரையை வச்சுக்கலாம், எல்லாம் நடக்கும். நகை வாங்கலாமா, 1 பவுன் பிளான் பண்ணுவீங்க, 5 பவுனாக வாங்குவீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஆனால் ஆடி முடியட்டும், சூப்பராக இருக்கும். பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி ஆடியில் எதுவும் பண்ண மாட்டேங்க. ஆனால் இந்த நிர்பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே வருவீங்கன்னு சொன்னாலே செம்ம பிளானிங், அலைச்சல், செல்ஃப் அலைச்சல் நிறையா இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2க்குரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. குடும்பத்துக்காக இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய பணம் வந்து யாருக்காக விரயமாகும், குடும்பத்துக்காக விரயம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி மாத பலன்களாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா, அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதில் பெஸ்ட்டு சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள்
இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.